வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் தட்டி போட்ட காய்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கீங்க. அதை இதில் போட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு இல்லைங்க, ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கினீங்கன்னா போதும். ஸோ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்புங்க. ஸோ இதை போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸோ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்தி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாங்க. இல்லைன்னா தக்காளி உப்பு இதுவே தண்ணி விடும். அப்படியும் வதக்கிறதுனா வதக்கிக்கலாங்க. நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கேன், ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த தக்காளி நல்லா மசியணுங்க. ஒரு மூடி போட்டு இது ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நான் உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தேங்காய் இந்த காயெல்லாம் சேர்த்த போகிறேங்க. கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அதை உருளைக்கிழங்கு சேர்த்தி ஒரு கொஞ்சம் நேரம் பரட்டி விட்டதுக்கு அப்புறமா அதை சேர்த்திக்கலாங்க. முதல்ல உருளைக்கிழங்கையும் அவரைக்காயும் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் கழித்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்திக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிடலாங்க. இந்த காய் வேகிறதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சமாக அரைச்சிக்கலாங்க. நம்ம இதை திக்காக தான் செய்ய போகிறோம், கிரேவி மாதிரி. அதனால் கொஞ்சமாக தேங்காய் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. குழம்பா வைக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தி அரைச்சி கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுக்கலாங்க. பட் குழம்பா வைக்கிறத விட இந்த மாதிரி கிரேவியை வச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் சின்ன சின்ன பத்தையாக இருக்குது. அதை நல்லா தட்டுறப்ப அதில் உள்ள மிளகாத்தூள் ஃபுல்லாக உள்ளே இறங்கி அதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அந்த உப்பு காரம்லாம் நல்லா உரைக்கும். ஸோ இதை 2 தட்டு தட்டி அந்த குழம்புல சேர்த்திக்கலாங்க. இது வேகணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம தேங்காயெல்லாம் சாப்பிட்றது தான், பச்சையாக கூட சாப்பிடுவோம். ஸோ அதனால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்திக்கலாங்க. இதில் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திக்கலாங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டு தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சா போதுங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி கிடைக்காது. ஸோ தண்ணியாட்டம் வேணும்னா நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதை விட இப்படி செய்கிறப்ப தான் உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொதிக்க வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறப்ப இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாவாக இருக்கும், வாசமும் நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடிங்க. சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் பிடிக்காதவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் வெஜிடபிள்ஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.